ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்றைக்கி நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கான ஆன்சருக்கு எப்படி செக் பண்ணுறது, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இன்றைக்கி வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் எழுதுனக்கான ஆன்சரிக்கையை வந்து ஒரு சில அகாடமிக் நிறுவனம் வந்து பார்த்தா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் கால் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்கள் போயிட்டு எந்த கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்து பார்த்தா தப்பாக பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழுக்கான ஆன்சரிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ 100 மதிப்பெண் தமிழ் நீங்கள் கட்டாயமாக எழுதிருப்பீங்க. இதில் நீங்கள் 40% மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்ட் பிக்கான மார்க் வந்து எவல்யூஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக ஃபஸ்ட்டு தமிழ் வந்து எந்தெந்த கொஷின்ஸ் கரெக்டாக எழுதிருக்கேன்றத ஒன் பை செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மதிப்பெண் வருது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக அகாடமிக் நிறுவனம் அவங்க ரெடி பண்ண கொஷின்ஸ் தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா 99% வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு சில மிஸ்டேக் இருப்பதற்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து தமிழுக்கானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான மீதிலாம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மொத்தமாக வந்து 100 கொஷின் எழுதிருப்பீங்க. அதில் வந்து எது கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எது வந்து பார்த்தா தப்பாக பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ்ன்ற தனியாக கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணி இந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து எப்படி கரெக்டாக இருக்குன்றதை சால்வ் பண்ணி மேக்ஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான இந்த ஆன்சருக்கே நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது வந்து மொத்தமாக 200 கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மதிப்பெண் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 300 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது, அதேமாரி 200 கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீன்றத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்சருக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கான்றத அவங்க இதன் மூலமாக வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் ஆன்சருக்கு கண்டிப்பாக விரைவில் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ அஃபிஷியலாக என்னமான கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி அவங்க கொடுக்குற அஃபிஷியல் ஆன்சருக்கு ஏதாச்சும் ஆப்ஜெக்ஷன் நீங்கள் தெரிவித்தாந்தா ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான ஆப்ஜெக்ஷன் நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதான் ஆன்சருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தா மேட்ச் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மார்க் எடுப்பீங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.